மக்கள் முதலமைச்சர் வேங்கை வயலுக்கு வந்தாருன்னா தீர்வு எங்க அப்படின்னு கேளுங்க. கள்ளக்குறிச்சி போனா ஏன் கள்ளச்சாராயம் இங்க வந்ததுன்னு கேளுங்க. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதல்வர் ஸ்டாலின் வேங்கை வயலுக்கு வந்தால் தீர்வு எங்கே என கேளுங்கள் என கூறியுள்ளார். பறக்கும் சாலையில ஏன் அதை தாமதப்படுத்தது என்றால், முதல்ல 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, இப்ப 5000 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்கன்னு அமைச்சரே சொல்றாரு. அதே மாதிரி 2வது ஃபேஸ் மெட்ரோக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில ஏன் ஒதுக்கப்படலன்னு எங்க திட்ட அறிக்கையே சரியா கொடுக்கல. அதனால இன்னைக்கு கேட்கிறாரு, மதுரைக்கு பிரதமர் வந்தாருன்னா எய்ம்ஸ் எங்கன்னு கேளுங்க, மெட்ரோ எங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முதலமைச்சர் வேங்கை வயலுக்கு வந்தாருன்னா தீர்வு எங்க அப்படின்னு கேளுங்க. கள்ளக்குறிச்சி போனா ஏன் கள்ளச்சாராயம் இங்க வந்ததுன்னு கேளுங்க. அதே மாதிரி திருநெல்வேலி போனா ஏன் ஜெயக்குமார் மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவரோட என்ன அது கண்டுபிடிக்கப்படல, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு கேளுங்க. மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை ஏன் குப்பையான நகரமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கேளுங்க. ஏன் மதுரையில கார்பரேஷன்ல ஊழல் மலிந்திருந்ததுன்னு கேளுங்க. அப்படிதான் மக்கள் என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்குள்ள கடமையை நீங்கள் தவிர்த்து விட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, இது ரொம்ப வருத்தத்திற்குரியது. யாரெல்லாம் இதுக்கு முன்னால கூட ஒரு பத்திரிகை சகோதரர் அங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவோட குவாரிக்கு போய் அதை படம் பிடிக்கும் போது அவர்கள் தாக்கப்பட்டார்கள். ஆக திமுகவை சார்ந்தவர்கள் என்ன குற்றம் வேணாலும் நாங்க செய்யலாம், ஆனா யாரும் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இது மக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கக்கூடாது. அவர்கள் கொடுமை நடத்துபவர்கள், துன்பப்படுபவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அநீதி இழைப்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.